உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 16ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 2ஆம் நாள், துதியை திதி, ஹஸ்த நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 5 மணி முதல் 6:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம், சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் ஜெயம், ரிஷபம் பாராட்டு, மிதுனம் சலனம், கடகம் நிம்மதி, சிம்மம் அன்பு, கன்னி தடங்கல், துலாம் ஆதாயம், விருச்சிகம் அமைதி, தனுசு செலவு, மகரம் பெருமை, கும்பம் பரிசு, மீனம் களிப்பு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோம்டா, கண் திருஷ்டி தோஷத்தை பற்றி பேச போகிறேன். கண்ணூறு கண் திருஷ்டின்னு சொல்லிவினோம். அந்த தோஷம் என்றால் என்ன, அது எந்த வகையில் எங்களை பாதிக்கும், அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இதை பற்றி பேச போகிறேன். நான் இதை பற்றி நிறைய விஷயம் முன்னுக்கும் உங்களோட பேசியிருக்கிறேன். முதல்ல கண் திருஷ்டி. 2 திருஷ்டி இருக்குது. திருஷ்டி என்றால் பார்ப்பது, காண்பது என்பது அர்த்தம். திருஷ்டி என்றால் திருஷ்டம் என்றால் பார்ப்பது, காண்பது என்ற அர்த்தம். சுப திருஷ்டி, அசுப திருஷ்டி என்று 2 திருஷ்டி இருக்குது. சுப திருஷ்டி என்றால் நல்ல குணத்தோடு உங்களை பார்ப்பது. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைச்சு கொண்டு ஒருத்தர் உங்களை பார்த்தாரா இருந்தால் அது நல்ல விஷயம். நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நீங்கள் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைச்சு கொண்டு உங்களை பார்த்தா அது நல்ல விஷயம். அந்த திருஷ்டி, அந்த பார்வை உங்களுக்கு நன்மையை செய்யும். நீங்கள் நல்லா வளர்ந்து வரணும். சில ஆசிரியர் மாதிரி பிள்ளைகளை பார்ப்பினோம். நல்லா படிக்கணும், பிள்ளைகள் பெரிய உத்தியோகம் பார்க்கணும், நீங்கள் நல்லா வளர்ந்து வந்து நாட்டுக்கு சேவை செய்யணும். இது சுப திருஷ்டி, இது நல்ல விஷயம். நல்லா இருக்கணும், சீக்கிரமாக சில பேர் ஆசீர்வாதம், சீக்கிரமாக பிள்ளைகளுக்கு திருமணம் படிக்கணும். பிள்ளைகள் விழுந்து கும்பிட்டா நீங்கள் தலையில் கையை வச்சு அவர்களுடைய முகத்தை பார்த்து நல்லா படிக்கணும், பிள்ளைகள் பெரிய ஆளாக வளர்ந்து வரணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல நிலைமையை அடையணும். இதெல்லாம் சுப திருஷ்டி. அசுப திருஷ்டி என்றால் இவன் எப்படி இவ்வளவு காசு இவன்ட கையில் வருது, என்ன தொழில் தான் செய்கிறான், இவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், எப்படி இப்படி இருக்கிறான், இவன் நன்றாகவே இருக்கக்கூடாது, எனக்கு இல்லாமல் இவன் இப்படி. இதெல்லாம் அசுப திருஷ்டி. பொறாமைப்படுவது, பொறாமை எண்ணத்துடன் உங்களை பார்ப்பது. இவன்கிட்ட கார் இருக்குது, என்னை விட பெரிய கார் இவன் வச்சிருக்கிறான், இவன் எப்படி நகை போட்டிருக்கான், இவன் எப்படி நல்லா உடுத்துறான், இவன் எப்படி வெளிநாட்டுக்கு போகிறான், இவன் எப்படி இந்த புள்ள மட்டும் இப்படி படித்து பாஸ் ஆகுது, எந்த புள்ள படிக்கிறதில்லை, இவன் இதெல்லாம் பொறாமையான திருஷ்டி ஒரு விஷயம். இன்னொன்று, இவன் நன்றாக இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் அடிபட்டுறணும், இவனுக்கு ஆக்சிடெண்ட் வரணும், கஷ்டப்படுவான் பார், இவன் கஷ்டப்பட போகிறான், இவன் கஷ்டப்பட போகிறான் பார் என்று நினைக்கிறது. இதெல்லாம் அசுப திருஷ்டி. எங்களை பார்த்து பொறாமைப்படுவது, எங்களை பார்த்து எரிச்சல் படுவது, எங்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு மகிழ்ச்சியை தராமல் விடுவது, நாங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து அடுத்தவன் சந்தோஷப்பட்டால் அது சுப திருஷ்டி. நாங்கள் நன்றாக இருப்பது அவனுக்கு கவலை வந்தால் அவனுக்கு அசுப திருஷ்டி. இந்த மாதிரி கண் திருஷ்டின்னு இதைத்தான் சொல்கிறது. சில பேர் பக்கத்து வீட்டிலே இருப்பான், இவன் என்ன ஒவ்வொரு நாளும் காரில் போகிறான் வாரான் என்று யோசிப்பான்.
இவன் என்னதான் செய்கிறான், இவனுக்கு எப்படி காசு வருது, இவன் எப்படி நல்லா இருக்கிறான், இவன்ட பிள்ளைகள் எப்படி படிக்குது, எந்த பிள்ளை பாஸ் பண்ணலை, இவன்ட பிள்ளை இப்படி முதலாம் பிள்ளையாக வருது, அதுக்கு ஒரு கந்திருஷ்டி. வெளிநாட்டுக்கு போனால் அதுக்கு ஒரு கந்திருஷ்டி. நல்ல உத்தியோகத்தில் போனால் அதற்கு ஒரு கந்திருஷ்டி. நகை போட்டு போனால் அதற்கு ஒரு கந்திருஷ்டி. நல்லா உடுத்திட்டு போனால் அதற்கு ஒரு கந்திருஷ்டி. சமூக சேவைகள் செய்தால் அதற்கு ஒரு இதெல்லாம் அசுப பார்வை. இந்த அசுப பார்வை எங்களை தாக்கும். எந்த வகையில் தாக்கும் என்று பார்ப்போம். முதலாவது கந்திருஷ்டி ஏற்பட்டால் பசியின்மை. கண் திருஷ்டி அசுப பார்வை எங்கள் மேல் பட்டால், மற்றவர்கள் எங்களை போட்டி போற்றால், பொறாமைப்பட்டால், திட்டினால், இவன் நாசமாக போகும். காலையில் போய்க்குள்ளேயே ஒருத்தன் திட்டுவான், இவன் நாசமாக போயிடணும், இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் கடனில் விழணும், கஷ்டத்தில் விழணும் என்று இன்னொருத்தர் எங்களை பற்றி சபித்து கொண்டிருந்தால் எங்களுக்கு பசி இருக்காது. பசிக்கலை. சில பிள்ளைகளை பாருங்க, நல்லா படிக்கிற பிள்ளைகள் சாப்பிடாது, பசிக்கலை என்றால் கண் திருஷ்டி தோஷம் இருக்குது. ரெண்டாவது, உற்சாகம். திடீரென்று நல்ல உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருந்தவர்கள் திடீரென்று சோர்வு அடைந்து விடுவார்கள். சோம்பேறித்தனமாக இருப்பினம், உற்சாகமே இல்லாமல் இருப்பினம், காரியத்தை தள்ளி போடுவினம், காரியங்களில் தடைகள் ஏற்படும், எல்லாத்திலையும் தாமதங்கள் ஏற்படும். சோம்பி இருப்பினும் ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். ரெண்டாவது, தூக்கமின்மை. அதிகமாக தூங்குவது, தூங்க முடியாமல் தவிர்க்க. கண் திருஷ்டி தோஷம் இருந்தால் கண்ணூறு, கந்திருஷ்டி, நாதிட்டின்னு சொல்கிறது. இந்த மாதிரி தோஷங்கள் மற்றவர்கள் எங்களை சபித்து கொண்டிருந்தால் எங்களால் நிம்மதியாக உறங்க முடியாது. தூக்கம் இல்லாமல் போயிடும். நல்ல தூக்கம் படுத்தமாக 10 நிமிஷத்தில் தூங்கிட்டானு. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, தூக்கத்தில் எந்த பிரச்சனையும் இல்லையா. ஜாதகத்தில் 12வது வீடு அயன சயன ஸ்தானம்னு பேர். சயனஸ்தானம் தூங்குறதுக்கு உண்டான வீடு. தூக்கத்தை பற்றி பேசுகிறது 12. 12ல் நல்ல கிரகங்கள் இருந்தால், 12வது அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் போவினம், படிப்பினம். என்னதான் உலகமே தலகுல பிறந்தாலும் 10 நிமிஷத்தில் தூங்கிவிடும். ராத்திரி தூங்கினது தான் தெரியும் ஐயா. விடிய 6 மணிக்கு நான் எழும்பினேன். இடையில் கனவோ எழும்புறதோ ஒரு டிஸ்டர்பும் இல்லை. நல்ல தூக்கம் அவர்களுக்கு இருக்கும். அயன சயன ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் புரண்டு படுப்பினம். 12 மணி மட்டும் தூக்கமே வரலையா. 2 மணிக்கு நான் பாத்ரூம் போனேன் எழும்பி. அதுக்கு மேலே தான் நான் தூங்கினேன். ராத்திரி எழும்பிவினம், தண்ணியை குடிப்பினம், பாத்ரூம் போயினம், பசிக்குதுவினம், எழும்பி உட்கார்ந்துருப்பினம், தூக்கமே இல்லாமல் இருப்பினோம். இப்போ இந்த கந்திருஷ்டி தோஷம் இருந்தால் தூக்கம் இல்லாமல் போயிடும். அடிக்கடி கொட்டாவி விடுவது. கந்திருஷ்டி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி கொட்டாவி விடுவார்கள். எல்லாரை பார்த்தாலும் எரிச்சல் படுவார்கள், கோபப்படுவார்கள், சோம்பேறிகளாக இருப்பார்கள். எரிச்சல் வந்துடும். எது வேலையை சொன்னோன்னே எரிஞ்சு விழுந்து கொண்டு இருப்பினும், எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விடுவினும். கோபம், அளவுக்கு அதிகமான கோபம் இருக்கும். சோம்பேறித்தனமாக இருப்பார்கள். வீணாக சண்டை பிடிப்பார்கள். கோபமும் எரிச்சலும் வந்தால் சண்டை தான் வரும். வீண் சண்டை தேவையில்லாமல் வீட்டில் மனைவியோட சண்டை, பிள்ளைகளோட சண்டை, அண்ணன் தம்பியோட சண்டை, அப்பா அம்மாவோட சண்டை, சகோதரத்தோட சண்டை, வீண் சண்டை. தேவையில்லாத பகை ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் பகை ஏற்படும். தேவையில்லாத யோசனை, அப்படி செய்வோமா இப்படி செய்வோமா என்ற தவறான யோசனைகள், தேவையில்லாத இதெல்லாம் கண் திருஷ்டி தோஷத்தினால். கண் திருஷ்டி தோஷம்ன்றது சின்ன விஷயம் இல்லை. இதை அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும் இதனுடைய பயன். இதன் எப்படியெல்லாம் இதெல்லாம் கண் திருஷ்டி தோஷத்தினால். தேவையில்லாத யோசனை, அதை மாற்றுவோமா, இதை மாற்றுவோமா, அதை விற்போம். நல்லா வாகனம் வச்சிருப்பினோம், நல்லா இருக்கும், அதை கொண்டே விற்றுருவார். தேவையில்லாமல் ஒரு யோசனை விற்கணுன்ற எண்ணம் வரையும் விற்றுருவார். பிறகு வாகனம் வாங்க முடியாமல் தடுமாறுவார். இந்த மாதிரி தேவையற்ற யோசனைகள், தேவையில்லாத சந்தேகங்கள் எல்லாம் வந்துடும். வேலை செய்கிறவன் மேலே சந்தேகம், மனைவி மேலே சந்தேகம், பிள்ளைகள் மேலே சந்தேகம், சகோதரன் மேலே சந்தேகம். இதெல்லாம் கண் திருஷ்டி தோஷத்தினால் வருது. ரைட். இப்போ கண் திருஷ்டி என்றால் என்னன்னு பார்த்துட்டோம். அந்த தோஷம் வந்தால் எப்படியெல்லாம் எங்களை பாதிக்கும் என்றதை பார்த்துட்டோம். இப்போ பரிகாரத்தை பற்றி பார்க்குறோம். கண் திருஷ்டி தோஷத்தை விளக்கக்கூடிய அற்புதமான பொருள் உப்பு. உப்பை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். உப்பையும் மஞ்சள் தண்ணியையும் கலந்து வீடு ஃபுல்லாக கழுவி விட்டீங்களா இருந்தால்
கந்திருஷ்டி தோஷம் நீங்கிவிடும். உப்பு வீடு கழுவுற தண்ணியோட அல்லது கொழும்பு வீடுகளை கழுவியலாத மொப்பண்ணுறது அப்பார்ட்மெண்ட்டில் மொப்பண்ணுற தண்ணியோடு உப்பும் மஞ்சளும் சேர்த்து வீட்டை சுத்தம் செய்யுங்கள். வீட்டில் ஒட்டறை இருந்தால் கந்திருஷ்டி தோஷம் உங்களை அதிகமாக பாதிக்கும். வீட்டில் லட்சுமி தங்கோணமாக இருந்தால் வீட்டில் ஒட்டறை இருக்கக்கூடாது. வீடு சுத்தமாக இருந்து வாசமாக இருந்து லட்சுமி தங்கினால் அங்கே கந்திருஷ்டி தோஷங்கள் வேலை செய்யாது. அதனால் ஒட்டறையை அடிச்சுக்கொள்ளுங்க. வீட்டில் தீபம் எரியணும். காலையில் 6 மணி பின்னேரம் 6 மணி 1 மணித்தியாலங்க. காலையில் 6 மணி டு 7 மணி பின்னேரம் 6 மணி டு 7 மணி. இல்லை பின்னேரம் ஏற்றுற தீபம் ராத்திரி 9-10 மணிக்கு நீங்கள் தூங்க போய்க்கல அணைச்சா சரி. காலையில் ஏற்றுற தீபம் 6 மணிக்கு ஏற்றுற தீபம் நீங்கள் வேலைக்கு போய்க்கல வீடை பூட்டிட்டு போனால் அணைச்சிட்டு போனால் சரி. எந்த வீட்டில் தீபம் எரிகின்றதோ அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய கடாட்சம் எப்போ இறை சக்தி வீட்டுக்குள்ளே இருக்குதோ கந்திருஷ்டி வேலை செய்யாது. நீங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே கந்திருஷ்டி தோஷம் இல்லாமல் போய்விடும். அதனால் தீபம் ஏற்றதை வழிபாடு செய்யுங்க. வீட்டில் சாம்பிராணி போடுறதை பற்றி நிறைய எபிசோட் என்னென்ன பொருட்கள் போடலாம் எப்படி போடலாம்னு சொல்லுவோம். அடிக்கடி வீட்டில் சாம்பிராணி போடுங்க. வீட்டில் நல்ல புகை போடுங்க. நல்ல தசாங்கம் இருக்குது, குங்குலியம் இருக்குது, வெண் சாம்பிராணி இருக்குது. இந்த சாம்பிராணியெல்லாம் போடலாம். காலை மாலை ஊதுபத்தி ஏற்றி வையுங்கோ. வீட்டில் மணி அடித்து பூஜை செய்யுங்கள். மணிச்சத்தம் கேட்கணும். மணிச்சத்தம் இருக்கிற இடத்துல கந்திருஷ்டி தோஷம் வராது. மணிச்சத்தம் கேட்கணும். விநாயகர் அகவல் படிக்கலாம். கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். அதே மாதிரி வேல்மாறல் படிக்கலாம். கோளர பதிகம் படிக்கலாம். நல்ல மந்திரங்களை ஜபம் செய்யலாம். வீட்டு வாசலில் மாவில கட்டலாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வீட்டை செய்தால் கந்திருஷ்டி தோஷம் உங்களை ஒன்றும் செய்யாது. என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.